நாம் தமிழர் தம்பிகளுக்கு சில கேள்விகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் வந்து என்ன பண்றாரு, தமிழ் மொழியை வச்சு அரசியல் பண்றாரு பிரதானமா. இப்போ தமிழ் மொழியை வளர்ச்சிக்கு அண்ணன் சீமான் என்ன பண்ணாரு, கதை எழுதினாரா, கவிதை எழுதினாரா, கட்டுரை எழுதினாரா, செய்யுள் எழுதினாரா, இலக்கியம் எழுதினாரா, இலக்கணம் எழுதினாரா, இது மாதிரி நாவல் எழுதினாரா, இது மாதிரியான விஷயங்களை எழுதி தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தாரா? கிடையாது. ஆனா பேசும்போது மட்டும் காருக்கு பதில் மகிழ்ந்தும்பாரு, பிளைட்டுக்கு பதில் மின்னுறுதிம்பாரு. சார், முதல்ல தமிழ் பற்றுனா தமிழ்ல பேசுறது தமிழ் பற்று கிடையாது. நம்முடைய தமிழ் மொழியை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கணும். சரி, அதை விடுங்க. இவ்வளவு நாள் வந்து திரைப்படத்துல விஜய் தானே இருக்கு, இப்ப ஸ்ரீ ஜோசப் விஜய் வந்திருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, சினிமாவில அவங்களுக்கு பிடிச்ச பேர் தான் போட்டுப்பாங்க. இப்ப ரஜினிகாந்தோட ஒரிஜினல் நேம் என்ன, சிவாஜி ராவ். கமலஹாசன் கூட நான் நெட்ல பார்க்கும்போது பார்த்தசாரதி சீனிவாசன் தான் இருக்கு. ஆனா அவர் சினிமாவில் அவர் பேர் என்ன, அது மாதிரி தான் சினிமாவில் ஒரு நேம் வச்சுக்கிறது அவங்களுடைய விருப்பம். இப்ப நாங்க வந்து எலெக்ஷன்ல நின்னோம், என்னன்னு சொல்லி நின்னோம், வெறும் விஜய்னு சொல்லி நின்னோமா? முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய் தானே நின்னோம். நீங்க என்னன்னு சொல்லி எலெக்ஷன்ல நின்னீங்க, சீமான் தானே சொல்லி நின்னீங்க. ஏன் உங்க பேரு செபாஸ்டியன் சைமன் தானே, அந்த பேரை ஏன் மாத்துறீங்க? நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, அந்த பேர் எதுக்கு மாத்துறீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க மாத்துறீங்க? அரசியல் காலத்துல மதம் எவ்வளவு பெரிய ரோல் பண்ணுது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எதுவுமே பொருட்படுத்தாம உண்மையான பேர் என்னவோ அந்த பேர்ல மட்டும் தான் நாங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணி அதுலதான் நாங்க எலெக்ஷன் போட்டிட்டோம். சோ பேர் மாற்றத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அடுத்து கொள்கைங்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் நீங்க பெரியார் ஆதரிச்சீங்க, அப்புறம் பெரியார எதிர்த்தீங்க, இப்ப நாங்க வந்து நடிகனா போயிட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல என்ன சொல்லிருக்கீங்க, என் தம்பி வந்து நான் டெப்டி சிஎம் ஆக்குவேன். ஏன் அப்பயுமே இந்த முதல்வர் விஜய் அவர்கள் வந்து படம் நடிச்சிட்டு இருந்தாரு, ஏன் அன்னைக்கு அவர் நடிகனா தெரியலையா உங்களுக்கு? இன்னைக்குதான் நடிகனா தெரியுதா சிஎம் ஆனதுக்கு அப்புறம்? சோ முதல்ல நீங்க தெளிவா இருங்க, அதுக்கப்புறம் உங்க தம்பிகளை தெளிவுபடுத்துங்க. சரி, நாங்க தான் நடிகனாச்சு, இந்த எலெக்ஷன்ல காரைக்குடி தொகுதியில நின்னீங்களா, உங்க அபிடேவிட்ல உங்க தொழில் என்ன, முழு நேர அரசியல்வாதி நான் போட்டுறீங்க, என்ன போட்டுறீங்க, திரைப்பட இயக்குனர்னு போட்டுறீங்க, உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, திரைப்படம் தானே போட்டுறீங்க. நீங்க எப்படி எங்களை பார்த்து நடிகன்னு சொல்லலாம்? நீங்களா பேசலாமா முதல்ல எங்களை பார்த்து? சரி, அதோட இந்த வீடியோல நான் திராவிடனா மலையாளியான்னு கேட்டா மலையாளின்னு சொல்றீங்க, அதுல முதல்ல தெளிவு இருக்கா? நீங்க தமிழனா, மலையாளியா, திராவிடனா? முதல்ல நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இடைத்தேர்தலுக்காக பல வெளியில காத்துட்டு இருந்தீங்களே, இடைத்தேர்தலுக்காக மக்கள் தான் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க கொள்கை படம் இருந்தாலுமே கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் உங்களை தோக்கடிச்சுதான் தீரும். இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, நாங்க பாக்கதானே போறோம். ஃபைனலா கரூர் சம்பவத்துல அரசு வேலை கொடுத்து சாட்சியை கலைக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இந்த மாதிரி அங்க கோர்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? திமுக வந்து எங்களை கரூர் போக கூடாது ஒரு பெடிஷன் போடுறாங்க. ஆண்டவன் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அக்யூஸ்ட் பேரே கிடையாது, அவரை எதுக்கு நீங்க கரூர் போக கூடாதுன்னு தடுக்கிறீங்க, அவர் எப்படி சாட்சியை கலைப்பாருன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்க வந்து இவர் கரூர் வேலை கொடுத்தா அவர் சாட்சியை கலைப்பாரு, என்ன புரிதல்ல நீங்க இருக்கீங்க? இந்த வீடியோ பாக்குற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நாம் தமிழர் தம்பிகளுக்கு. இந்த வீடியோ பாக்குற நாம் தமிழர் தம்பிகள் இந்த வீடியோக்கு முடிஞ்ச பதில் சொல்லுங்க. ஆரோக்கியமான விவாதங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓபன்ல இருக்கு, அங்க போயிட்டு ஆரோக்கியமா விவாதம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.